ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்கோனிகாஃப் ரூல். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மார்கோனிகாஃப் ஹெச்பிஆர் கொடுத்துருக்கான். அப்போ உங்களுக்கு ஹச் இங்க உட்காருவான். பென்சைல் பொசிஷன், இந்த பிஹெச்னா பென்சின், பென்சைல் பொசிஷன்ல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் மோஸ்ட் ஸ்டேபிள். அதனால பிஆர் அங்க உட்காந்துருவான். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எம்ஜி ட்ரை ஈத்தர் போட்டிருக்கான். எம்ஜி ட்ரை ஈத்தர் போடுறான் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்னன்னா கிரிக்னார்ட் ரியேஜன் ஃபார்மேஷன். ஸோ இங்க பிஆர் இருக்கானா, இவன் என்ன பண்ணிடுவான், அப்படியே கிரிக்னார்ட் ரியேஜனா மாறிடுவான். அந்த இடத்துல நான் கிரிக்னார்ட் ரியேஜனா மாறிட்டேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டா எம்ஜி பிஆர் இருந்து உட்காந்துருப்பான். இப்போ அடுத்த விஷயம் கார்பன் டை ஆக்சைடு போட்டிருக்கான். கார்பன் டை ஆக்சைடு சார்ஜ் பிரிச்சுக்கணும். சி டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ நடுவில் பார்ஷியல் பாசிட்டிவ். அப்போ இந்த கார்பன்ல இருக்க மைனஸ் சார்ஜ் வந்து இதை அடிப்பான், இவன் வெளியே பறப்பான். அப்ப அடுத்து என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபினைல் அந்த பென்சைல் பொசிஷன்ல ஒரு சிஓஓ ஹச்னே போட்டிருக்கேன், ஹைட்ராலிசிஸ் கொடுத்துருக்கான். அடுத்த ஸ்டெப். அடுத்து SOCl2 போட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹச்சுக்கு OHக்கு பதிலா உங்களுக்கு சிஎல் வந்துடும். இங்க எழுதுறேன் பிஹெச், இந்த இடத்துல ஒரு CH3 இருக்கு, இந்த இடத்துல COCl ஃபார்ம் ஆகும். ஓகே, சிஎல் ஃபார்ம். இத அமீன் கூட ரியாக்ட் பண்றான் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா அமீன் வந்து இந்த சிஎல் ரீப்ளேஸ் பண்ணுவான். அப்போ ப்ராடக்ட் கிட்டத்தட்ட எப்படின்னா பிஹெச், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா CH3, இங்க சி டபுள் பாண்ட் ஓ, சிஎலுக்கு பதிலா என் ஹச், பக்கத்துல ஒரு CH3. இதான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா முடிச்சிடலாம். என்னென்ன கேட்கறான், ஏ இருக்கு, அடுத்து பி இருக்கு. அப்போ நம்ம வந்து ஏ எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும் பென்சைல் பொசிஷன்ல, அதே பொசிஷன்ல ஒரு CH3யும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ ஆசிட் இல்லாதது ஏ எல்லாம் அவுட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவுட், செகண்ட் ஆப்ஷன் வரலாம், ஆனா அதுல CH3 குரூப்பை காணும். அடுத்து இந்த ஆப்ஷன் ஏ இருக்கு. எஸ், தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். பாருங்களேன், இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுத்ததுனால அவன் ஃபுல் ஆன்சர் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஏவை மட்டும் கண்டுபிடிச்சாலே உங்களால ஆன்சரை ரீச் பண்ண முடியும். இதான் ஆசிட் இருக்கு, அந்த பென்சைல் பொசிஷன்ல ஆசிட் குரூப் அட்டாச்சா இருக்கு, அதே மாதிரி அங்க ஒரு CH3 இருக்கா. எஸ், ஆன்சர்.